ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு க்ளே அண்ட் ப்ளே. நம்ம க்ளே டூல்ஸை முன்னோக்கியே எடுத்து வச்சுக்கணும். அதில் நைலான் பிளேட் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம செய்கிற மாடல் அது மேலே வச்சு அந்த பிளேட்டை ரொட்டேட் பண்ணி பண்ணலாம். க்ளே மாடலுக்கு தேவையான டூல்ஸ் பாருங்கள். ஒரு ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி அதாவது கண் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஹோல்ஸ் போடுறதுக்கு ஒரு பேனாவோட மூடியோ அல்லது யூஸ்லெஸ் பென்னோ வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு ஒயர் டூல், ஒரு ஸ்கேல் டூல், ஐஸ்டிக் மாதிரி ஸ்கேல் டூல்ஸ், அப்புறம் ரோலர் ஒன்று ஃப்ளாட் பண்ணுறதுக்கு. வாட்ரு கண்டிப்பாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. துணி துடைக்கிறதுக்கு கை துடைச்சிட்டு வச்சுக்கோங்க ஒரு துணி. இப்போ க்ளேவை நம்ம பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே துணி சுற்றி வச்சுருக்கோம். அதை வெளியில் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சாஃப்டாக்கி அதை வச்சுக்கோங்க. வச்சு மேலே அந்த நம்ம ஒர்க் பிளேட்டு, நைலான் ஒர்க் பிளேட் மேலே வச்சு, பேஸ் பிளேட் மேலே வச்சு அதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், முதல்ல நீங்கள் ஒரு மாடல் ஷேப் பண்ணிங்கன்னா ரஃப்பாக ஒரு ஷேப்பு மேலே வச்சு ஒரு ரஃப்பாக ஒரு ஷேப்பு ஒன்று நீங்கள் பார்த்துக்கணும். டெம்பிளோ அல்லது ஒரு அனிமலோ ஹியூமனோ ரஃப்பாக இந்த இடத்துல இந்த இது வரணும், இந்த எலிமெண்ட் வரணுங்கிறத வச்சு ரஃப்பாக பார்த்துக்கிட்டு தான் அதை கலைச்சிட்டு திரும்பவும் நீங்கள் எலிமெண்ட்ஸை தனித்தனியாக க்ளே பால் செஞ்சு வச்சுக்கணும். எத்தனை எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அத்தனை எலிமெண்ட்டுக்கும், எலிமெண்ட்டுனால் பாகங்கள், எத்தனை பாகத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு க்ளே பாலாக செஞ்சு வச்சுக்கிட்டு அதை எடுத்து தான் யூஸ் பண்ணணும். இவ்வளோ க்ளே இந்த பாகம், அதாவது பார்ட் ஆஃப் த மாடல், நீங்கள் அந்த பார்ட் ஆஃப் த ஸ்கல்ப்சருக்கு இவ்வளோ தேவை, இந்த பாகத்துக்கு இவ்வளோ களிமண், இந்த பாகத்துக்கு இவ்வளவு க்ளே அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிடணும் முதல்லையே. அதை வளர்த்துக்குங்க, அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அடுத்தது இப்போ பேஸு செய்கிறோம். இப்போ பேஸுக்கு இந்த கார்னர் இப்போ ஸ்கொயரு ஒரு ரஃப்பாக கையில் நீங்கள் ஒரு க்யூப் செஞ்சுட்டு கார்னரில் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை வச்சு பிஞ்ச் பண்ணி விட்டுட்டா கூட கார்னர் கிடச்சிடும். அப்புறம் இந்த ஐஸ்டிக் ஸ்கேல் டூல் வச்சு, இதுக்கு பேர் ஸ்கேல் டூல்னு சொல்லலாம். ஸ்கேல்ஸ் வச்சு, ஸ்கேல்னால் அளவெடுக்கிற ஸ்கேல்னு கிடையாது, மீனுக்கு இருக்கிற துடுப்பு கூட ஸ்கேல் தான். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டையான ஒரு அமைப்பு உள்ள ஒரு இது இருக்கோ அதுக்கெல்லாம் ஸ்கேல் தான் சொல்லணும். அப்போது இந்த ஸ்கேல் டூல் வச்சு நீங்கள் அந்த சர்ஃபேஸ் பண்ணிக்கலாம், டிசைனும் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஸ்கேல் டூலை வச்சு கீழ் நோக்கி அழுத்துனீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டெப்பு கிடைக்கிது. 4 பக்கமும் அந்த எண்டை கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு அழுத்துங்க கீழே, அவ்வளோதான். இந்த மாதிரி 2 ஸ்டெப்பு கொடுத்தா பேஸ் டிசைன் முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான டிசைன் ஒன்று கிடைக்கும். இது உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் எந்த மாதிரி டிசைன் பண்ணாலும் அது உங்களுடைய சாய்ஸ் தான். ரொம்ப தூரம் டெப்த்து போயிட்டிங்கன்னா அது கொஞ்சம் மேலே நீங்கள் அதுக்கு மேலே வச்சு பண்ணக்கூடிய மாடல் ஸ்கல்ப்சர்ஸோ மேலே செஞ்சு நீங்கள் மேலே வைக்கிறதோ அழுத்தி இந்த டிஸ்டர்ப் ஆகும். அதனால் கூடுமான அளவுக்கு ஒரு 1/2 சென்டிமீட்டர் டெப்த்து மட்டும் கொடுத்து டிசைன் பண்ணால் நமக்கு காயிற வரைக்கும் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த பேஸ் இருக்கும். இந்த மாதிரி 4 பக்கமும் ஒரு டிசைன் நீங்கள் கொடுத்துட்டு, அடுத்து அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு தனித்தனி எலிமெண்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த 4 பக்கமும் இந்த மாதிரி ஒரு ஒயர் டூலை வச்சு இப்படி ஒரு க்ரூவ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்டைல் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுடைய சிக்னேச்சர் டிசைன்ஸு என்னவோ அந்த டிசைன்ஸை ஒவ்வொரு மாடலுக்கும் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் இப்போ நீங்கள் இப்படின்னா இவர் இப்படித்தான் டிசைன் கொடுப்பாரு அப்படின்னா ஒரு சிக்னேச்சர். அந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் டிசைன் ஒன்று எப்போவும் பேஸில் கொண்டு வாங்க.
இப்போ எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கும்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டிசைன் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று வந்து அவங்களுக்கு சிக்னேச்சரு இதாக, அதாவது ஷேப்பாக நினைப்பாங்க. அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சுக்கலாம். 4 பக்கம் க்ரூ நான் எடுத்து விட்டேன். அப்புறம் அந்த ஸ்கேல் டூலை வச்சு தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி இழுத்து விட்டோம்னா அந்த இடத்துல ஒரு பாலிஷான சர்ஃபேஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ இதுக்கு மேலே நீங்கள் மாடல் செய்ய ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறையும். அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஒரு 1/4 சென்டிமீட்டர் இருந்தால் கூட நமக்கு போதும். நம்ம செஞ்ச டிசைன்ஸ் அது இருந்தாலும் நமக்கு போதும். நீங்கள் மேற்கொண்டு இப்போ அதுக்கு மேலே இப்போ நம்ம என்னன்னா, இது வரைக்கும் நம்ம தனித்தனி எலிமெண்ட்டாக செஞ்சு தனித்தனியாக ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த மாடலிங் வீடியோவில் நான் வந்து ஒரே க்ளே வந்து ஒரே எலிமெண்ட்டை எப்படி நம்ம வந்து ஒரு உருவம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், எந்த விதமான எதையுமே எடுத்து அட்டாச் பண்ணுறதுலாம் கிடையாது. அதில் உள்ள க்ளேவை நம்ம வச்ச க்ளேலேருந்தே எடுத்து தான் இந்த உருவத்தை கொண்டாட போகிறோம். பாருங்கள், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ கொஞ்ச நேரம் ட்ரை டைம் காய விடுங்க. எது செஞ்சாலும் ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம், நிறைய நேரம் காய விட்றாதீங்க. கரெக்டாக 60 செகண்ட் காய விட்டு அடுத்த ஒர்க்கை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் பிடிமானம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த நெத்தி, அப்புறம் இந்த துதிக்கை, நெத்தி, அப்புறம் நம்ம வயிறு பாகம், இதை வந்து நம்ம விரல்களே பயன்படுத்தலாம். நம்ம தம்ப் ஃபிங்கர்ஸையும் அந்த 3 எக்ஸஸாக உள்ள ஃபிங்கர்ஸையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த உருவத்தை கொண்டாந்துட முடியும். சில உருவங்களெல்லாம் ரஃபாக முதல்ல கொண்டு வந்துக்கோங்க, அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு என்ன டெக்ஸ்சர்ஸ், நான் ஒவ்வொரு தடவை எதாவது சொல்கிறேன், என்னடா ஒரு வீடியோவில் ஒரு டிசைனை ஒன்றையும் காணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ஷேப்பை எப்படி கொண்டாடுறதுங்கிறத உங்கள் வீடியோவில் காட்டுறேன். இதுவும் பிகினர்ஸ் தான். அப்போ இந்த இதை பார்த்து நீங்கள் தான் அதில் என்ன டூல்ஸ் நிறைய இருக்குது. ஸ்கேல் டூல் இருக்குது, வயர் டூல் இருக்குது, பென்னு மூடி, பென்னோட அந்த காட்ரேஜ், வேஸ்ட்டு காட்ரேஜ், பேனாவோட ரீஃபில் காட்ரேஜு, இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தான் அதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே யோசிக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்டு வந்து ஒரு மோதகம் கொலக்கட்டையை தாங்கி பிடிக்கிற மாதிரி கையையும் விரல்களை வந்து இது வந்து ரஃபாக முதல்ல கொண்டாடணும். விரல்களை அப்புறம் நீங்கள் அந்த ஸ்கேல் டூல் வச்சு கீழேருந்து அழுத்தி மேல் நோக்கி இழுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த ஃபிங்கர்ஸோட ஒன்று க்ரூவும் கிடச்சிரும். 3 க்ரூவ் போட்டிங்கன்னா 4 விரல் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், பின்னாடி இருக்கிற க்ளே சைடில் எக்ஸஸாக பின்னாடி தேவையில்லாமல் இருக்கிற க்ளே எடுத்து தான் இதில் முன்னாடி நான் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். இது தனியாக நம்ம எலிமெண்ட் செஞ்சு வச்சு ஒட்ட வச்சு செய்கிறதுங்கிறது அது கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிறது. குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம். அதாவது எக்ஸ்பர்ட்டை பற்றி நம்ம க்ளே மாடலிங்கில் பேசவே மாட்டோம். நம்ம க்ளே அண்ட் ப்ளே சேனலில் பிகினர்ஸ், ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு தான் வீடியோ. எக்ஸ்பர்ட் இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது உங்கள் லெவலுக்கு பார்த்துட்டு போங்க. இது எல்லாமே பிகினர்ஸ். அதாவது எனக்கு களிமண்ணில் உருவங்கள் செய்ய ஆர்வம் இருக்குது, அந்த நாலெட்ஜ் எனக்கு தெரியணும். கிட்டத்தட்ட 50,000 வருடங்களாக இந்த களிமண்ணை நம்ம தமிழ் மக்கள் பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட இந்த பாரம்பரியமான ஸ்கல்ப்டிங் மெத்தடு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க மட்டுமே இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மற்றவங்கெல்லாம் இது என்ன ஏது இப்படி இவ்வளோதானா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லை. ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபிங்கர்ஸ் தான், இந்த டூலுமே நான் எடுக்கலை, ஃபிங்கர்ஸ் தான் நமக்கு டூல். இப்போ பாருங்கள், இந்த வயிறுக்கு வந்து வாட்டரில் ரொம்ப கை அதில் ஸ்டிக் ஆகுது, ஒட்டுது அப்படின்னா வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த வயிறு பாகம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த காலுக்கு வந்து எப்படிங்க அப்படின்னா, நம்மளோட அந்த 2 தொடைப்பகுதிக்கு நடுவில் ஒரு அழுத்தம் கீழ் நோக்கி ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல குரூவ் உண்டாக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி பிகினிங் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி, ஏன்னா 2 பக்கமும் கீழே அந்த தொடைக்கு 2 பாகம் கீழே ஒரு அழுத்தி அந்த பள்ளத்தை உருவாக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல உட்காந்துருக்க ரைட் லெக் வந்து கீழே தொங்கப்பட்ட மாதிரியும், லெஃப்ட் லெக்கு வந்து அப்படி ஊனி இருக்கிற மாதிரியும் ஒரு உருவம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன ஒன்றுமே இல்லைங்க. எக்ஸஸ்ஸாக எங்கே க்ளே இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு உருவத்துக்கு எந்த இடத்துல எக்ஸஸ்ஸான க்ளே மெட்டீரியல் இருக்குங்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து அந்த நமக்கு தேவையான அந்த சிலை வெளியில் வரும். இதுதான், இவ்வளவுதான். அப்புறம் வந்து நீங்கள் போக போக அதில் வந்து இன்னும் நிறைய வந்து நீங்கள் கற்றுக்கிறது இருக்கட்டும். முதல்ல எங்கே தேவையில்லாமல் பாகங்கள், இப்போ வயிறுக்கு 2 பக்கமும் தேவையில்லாத பாகம் அது மொத்தமாக இருக்குது, அப்போ அந்த இடத்துல எடுத்துடணும். அப்போ க்ளே வந்து எங்கே எக்ஸஸாக இருக்குது, நிறைய எக்ஸஸாக ஒட்டிக்கிட்டு இருக்குது, அந்த க்ளேவை அங்கேருந்து எடுத்துடணும். எடுத்து தேவை இருந்தால் ஒட்ட வைக்கணும், தேவை இல்லைன்னா பக்கத்தில் கூட நீங்கள் அதை பால் ஷேப்பாக செஞ்சு வச்சுக்கணும், ஈக்குவலாக காயிற மாதிரி. அப்போ இவ்வளோதான் ஒரு மாடல் செய்கிறது. அப்போ அது என்னென்ன டூல் அங்கே உபயோகப்படுத்துனா அந்தந்த இடத்துல தேவையில்லாத எக்ஸஸாக இருக்கிற க்ளேவை நம்ம க்ளீனாக கரெக்டான ப்ரொஃபைல்ஸ் வர மாதிரி எடுக்க முடியுங்கிறது தாங்க அனுபவம். அவ்வளோதான், அதுதான் அனுபவம். ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் ஸ்கேல் டூவில் போட்டு நோண்டி எடுப்பீங்க க்ளேவை. இப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது கேர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிரும், ஒரு ஸ்கொயர் டெப்த்து ஸ்லாட் ஃபார்ம் ஆயிரும். அப்போ நமக்கு எப்படி இருக்கணும், ஒரு வயர் டூலுங்க சர்க்கிளாக இருக்கக்கூடிய வயர் டூல் போட்டு எடுத்துட்டோம்னாக்கா அந்த இடத்துல வந்து கரெக்டான கேர்வ்டு சர்ஃபேஸு, கேர்வ்டு க்ரூவ் கிடைக்கும். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எப்படி ஷேப் இருக்கோ இதை வந்து நீங்கள் அந்தந்த டூலை மாற்றி உபயோகப்படுத்தி பாருங்கள். ஒரு இதனா எதைன்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டாம், மாற்றி உபயோகப்படுத்தி பார்த்தா ஒரு அனுபவம் கிடைக்கும். வாட்டரை டிப் பண்ணுங்கள், அங்கங்கே நீங்கள் ஒரு தடவை லேசாக அப்ளை பண்ணுங்கள். ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு அப்ளை பண்ணி எடுத்திங்கன்னா நிறைய க்ளே வந்துடும் ப்ரஷ்ஷில். வாட்டரில் ஃபிங்கரை டிப் பண்ணி பாலிஷ் பண்ணி விடுங்க. மண்ணோட உங்கள் ஃபிங்கர்ஸ் கனெக்ட் ஆகியே இருக்கணுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு அட்டாச் கிடைக்கும். அந்த ஸ்கல்ப்டிங் அட்டாச் உங்களுக்கு கிடைக்கணுன்னா டூல்ஸையாக நிறைய உபயோகப்படுத்துகிறத விட கை விரல்களும் மண்ணோட அந்த மணத்தோடு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அது உயிரோட்டம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த மாடல், எந்த ஒரு களிமண் சார்ந்த இதாக இருந்தாலும் அதில் ஒரு உயிரோட்டம் கிடைக்கும். அது வந்து நீங்கள் அனுபவிக்கலாம். பர்டிகுலராக நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் அனுபவிக்கலாம். அடுத்தவங்க பார்க்குறதுக்கு 1000 கமெண்ட் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம இங்கே பேச்சே இல்லை. நீங்கள் முடிக்கிறீங்க, அந்த அழகான அந்த உருவத்தை நீங்கள் ரசிக்கிறீங்க. அதே மாதிரி அதை பார்க்கணும், அதை எப்படி செய்யணும்னு நினச்சி அதை பார்க்குறவங்களுக்கு அது பிடிக்கும். எல்லாருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மாடல் எல்லாருக்கும் பிடிக்காது. எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு என்ன அர்த்தம்னா, அந்த கலை நோக்கோடு அவங்க அந்த மாடலை செஞ்சிட்ருக்கும்போது எப்படி செஞ்சு அந்த நிலையில் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத உணரக்கூடியவர்களால் தான் உங்கள் கலையை ரசிக்க முடியும். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, அப்படி எடுத்து அந்த ஸ்கேல் டூல் லைட்டாக அப்படி ஆங்குலராக வச்சு ஒரு அழுத்தி எடுத்துடுறீங்க, அவ்வளோதான் கண். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் அதை செய்யணுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு 2 ஃபீட்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். சரி, ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபுல் வீடியோவையும் பாருங்கள்.